உமக்குதான் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே மகிமை தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுக்கு இந்த மாலை நேரத்தில் நான் நன்றியுள்ள இதயத்தோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்க நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். இயேசு நல்லவர், அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும்
செவிடரின் செவிகளை திறந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். தந்தையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி கர்த்தரை பாடி பெருமைப்படுத்தலாம். தீமை சொல்லி கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை.
சட்டைகளில் விரிக்கும் காலம். எல்லாரும் எழுந்திருந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். நன்றி ராஜாவே. Praise the Lord. எல்லாரும் எழுந்திருந்து சட்டைகளில் விரிக்கும் காலம். Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah. உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடினார். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என்மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உயரே உயரே
சாய்ப்பதற்கு ஒரு கல்லை நாம தேடுவோம், வழியை தேடுவோம், தாயை தேடுவோம், அம்மாவை தேடுவோம், அப்பாவை தேடுவோம். தலை சாய்ப்பதற்கு, உறங்குவதற்கு, சோர்வுகள் நீக்குவதற்கான ஒரு ஆறுதலை தேடுவோம். உண்மையான ஆறுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவன் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். தலை சாய்க்கும் கல் அவர். அவருக்கு மகிமையை நாம் செலுத்தலாம். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல்.
பக்கம் ஓடுது, தாளம் இன்னொரு பக்கம் போகுது. அப்படி இருக்கக்கூடாது. கை தட்டினா கவனிச்சு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் ஏற்ற மாதிரி தட்டுங்க. டப்பு டப்புன்னு ஒரு பாட்டு தட்டினா என்னங்க அது என்ன அர்த்தம்? கேமரே 10 மணி இருக்கு, கேமரே அங்கே உட்கார வச்சிருக்கு. கேமரா தட்டுறவங்க பின்னாடி தட்டலாம், பின்னாடி லைட்டா தட்டணும். இது வானத்தின் வாசல். தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் காணப்படும்படியா ஒரு மெத்தையிலாக மாற்றுங்கப்பா. ஏசப்பா மெத்தையிலாக மாற்றுங்க ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி வரும்போது பிராண புத்தியோடு யாக்கோபு வந்தான். இது வானத்தின் வாசல் என்று பெயர் வைத்தான். அப்பா வானத்தின் வாசலாக இருக்கட்டும். பிள்ளைகள் துதிக்கிற துதிகள் உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டுவதாக. பிரசன்னம் எங்க சமூகத்தில் வருவதாக. இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள், இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைகள், வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் உம்மை கனப்படுத்துவதாக, சந்ததி ஏற்றுவதாக, பிரசன்ன இடத்துல இறங்கி வருவதாக. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம் பலன். எஸ், என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை, நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அனைக்குதையா உன் கிருபை என்று சொல்லி
பாடி கர்த்தரை கரங்களை தட்டி பாடி மையப்படுத்தலாம். இனி பேசுறேன். ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நானே புலம்பும் நேரமெல்லாம், நானே புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் கடியும் தேற்றுதையா, உங்க கோலும் கடியும் தேற்றுதையா. கனவிடம் வெற்றி பாதை காட்டுதையா, கனவிடம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே நானும் சேனைக்குள்ளே காய்ந்திடாமல் சென்றிடுவேன். ஆமென். உம்மாலே நானும் சேனைக்குள்ளே காய்ந்திடாமல் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின்றே நான் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின்றே தாண்டினாலும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். கால்கள் சறுக்கும் போது கிருபை நம்மை தாங்கும். கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது அப்படி கிருபை நம்மை தாங்குகிறது. அப்பா, நான் இடறி விட பார்க்கிறேன்னு சொல்லும் போது உடனே வந்து அவர் நம்மை தாங்கி அரவணைக்கிறார். உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை எந்த நாளும் பாதுகாத்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர் என்றும் உம் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர்
திறந்து என்னை நடத்தி சென்றீர். துக்கத்தின் நேரத்தில் என்னை விடாதிருத்தீர். அல்லாடும் என்னை நீ தாங்கினீர்.
பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே இருக்கிறார். पवित्र आत्मा हमारे बीच में है, उसमें हम स्वागत करेंगे। पवित्र आत्मा हमारे बीच में है, तालियां बजाकर यीशु मसीह पवित्र आत्मा है, इस जगह पर है, स्वागत करेंगे। बाबा 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 आवियानवर व्यक्त करो और निकलावियानवर है। बाबा 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 ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எங்களுக்கு தருகிறோம். உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை தொடர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறது. ஆவியானவர் தாமே எங்களை அனுதினமும் நடத்துவீராக. தொடர்ந்து எங்களோடு பேசுகிறேன். வந்திருக்கிற யாவரை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னென்ன எங்களோடு வந்திருப்பார்களோ நீர் அறிவீராக. இப்படி பிள்ளைகள் தேவைகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீங்க. ஆகவே இப்படி பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு அருள் கூறுவீராக என்று வேண்டுகிறேன். தேவைகளெல்லாம் சந்தித்து பிள்ளைகள் ஆசிரியர் தாழ்த்துகிறேன். இப்பரிசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தரை நாம் நன்றியோடு நோக்கி பார்க்கலாம். கடந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே நான் காரியங்களை வைத்து ஞாபகம் இருக்குமா? கடந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே சனிக்கிழமை என்னுடைய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்தேன். சொல்லுங்க, எந்த தலைப்புல உங்கள் மத்தியில் வைத்து இந்த தலைப்பு சாமு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம சாமுக்கு ஒரு கதையை கை தட்டு கொடுக்கலாமா? கூட்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவேளை கடந்த நாட்களில் சொன்னேன், வரும்போதெல்லாம் வர்ற வாரத்துக்கெல்லாம் எப்படியாவது ஒரு ஆத்மாவை கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு வரணும், தேவனை அறிகிற அறிவை அவங்களை நடத்தணும் அப்படின்னு சொன்ன சாமுக்கு ரொம்பவே உரைச்சு. ஆமென். அல்லேலூயா. இந்த சாமி அப்படிதானே? அதனால பிரயாசப்பட்டு ஒரு ஆத்மாவை, ஒரு சகோதரி கர்த்தருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அவருக்குரிய நிறைவான ஆசீர்வாதம் தருவாராக. அதே போல சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புதுவாக, அதாவது புதுவாக இருக்க போகுது. இந்த பரிசுத்த தேவ பர்வத சபையின் சார்பாக அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் வரவேற்கிறோம். சுதாவா? வெரி சுதா. சுதா அவர்களை மறுபடியும் கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். சரி, நம்ம போன வாரத்தில் என்ன தலைப்பாக சொல்லுங்க? தேவ மனிதர்கள், தேவ மனுஷர்.
தேவனுடைய மனுஷன் அப்படி என்று சொல்லி நாம இந்த தலைப்பில் நம்ம பார்த்துக்கிறோம். அதுல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? முதல்ல நம்ம வாசித்தோம், படிக்க பார்ப்போம். சரி, எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. 1:10 நாம் வாசித்தோம். பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் என்று சொல்லப்படுகிற இன்றைய நாட்களில் ஈராக் என்கிற தேசத்துல இருந்த ராஜா நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சார் என்பவன் தான் ஒரு பயங்கரமான ராஜ்யத்தை ஆண்டவர். அவருடைய நாட்களிலே வல்லமையாக ஆட்சி புரிந்தவர். இந்த பாபிலோன் பட்டணம் முதல்ல நாம் பார்க்கும்போது நிம்ரோத், ஆதியாகமம் 11-10 அதிகாரத்துல அவனை குறித்து சொல்லப்படுகிறது. நிம்ரோத் என்ற மன்னன் இந்த ஈராக் என்கிற, இன்றைக்கு ஈராக் என்று அழைக்கப்படுகிற அன்றைய பாபிலோன் அல்லது மெசொப்பொத்தேமியா அல்லது கல்தேயு தேசம் அல்லது ஊர் என்கிற தேசம், ஊர் என்கிற பட்டணம், இப்படி பல வாராக அதுக்கு வார்த்தைகள் இருக்கிறது. அங்கே இருந்து தான் முதல் நாகரீகம் வந்தது. நாகரீகம் நம்ம நாட்டுல வருவதற்கு காரணம் முதலாவது பாபிலோன் தான். பாபிலோன் என்று சொல்லப்படும் போது ஒரு குழப்பமான ஒரு நகரம், குழப்பம். இஸ்ரேல், அதாவது தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் பாசைகள் இல்லாமல் ஒரே பாசைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே பாசைகள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தங்களுக்கென்று ஒரு வானளாவிய கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசப்பட்டு செங்கற்களை வெட்டி எடுத்து செய்து ஒரு வானளாவிய கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார். பேர் புகழ்ச்சிக்காக. ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் தங்களின் பேர் புகழ்ச்சிக்காக ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் கோபுரத்தை கட்டி வரும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். இவர்களின் பாசைகளை நான் குழப்பி போடுவேன் சொல்லி அவர்கள் கட்டுகிறது தேவனுக்கு பிரியமாக இல்லை. அவர்களின் ஏன் பிரியமாக இல்லை என்றால், தேவன் சொன்ன வார்த்தை ஆதாமுக்கு ஏவாளுக்கு, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஆமென். ஒரே இடத்துல குடியிருக்கும்படியாக படைக்கப்படல. எல்லாரும் பழுகி பெருகி பூமி எங்கும் பரவி இருக்கும்படியாகத்தான் தேவன் அவர்களை அழைத்திருந்தார். அப்ப எங்கும் பரவ வேண்டிய இவர்கள் ஒரே இடத்துல குவிந்திருக்கலாம் என்று சொல்லி நாம் எங்கும் போக வேண்டியதில்லை, நமக்கு ஒரு பேர் புகழ்ச்சி உண்டாக்குவதற்கு ஒரு கட்டிடத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் கட்டினார்கள். ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாதபடினால தேவன் அவர்களின் பாசையை, அதாவது ஒரே பாசை தான் இருந்துச்சு, அவர்களின் பாசையை குழப்பி போட்டார். செங்கல் எடுத்து வர்றவனுக்கு தெரியல, என்ன சொன்னான்னு சாந்து கொண்டு வரவனுக்கு தெரியல. சாந்து கேட்கிறவன், சாந்த குலைக்கிறவன், சாந்து கேட்கிறவன் என்ன சொன்னான்னு புரியல. ஆக அந்த இடத்துல ஒரு குழப்பம் உருவாக ஆரம்பித்த உடனே அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அடிதடியில இறங்கி அப்படி அடித்து சிதறி போனார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்வதற்கு பதிலாக தங்கள் சுய சித்தத்தை நிலைநாட்ட அவர்கள் துணிகரம் கொண்டபடினால தேவன் அவர்களை சிதறடித்து போட்டார். அதனால உலகமெங்கும் சிதறி போனார்கள். அதுல பல நிறத்தவர்கள், பல ரூபங்களை உடையவர்கள். தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளு இவர்களுக்குள்ள பிள்ளைகள் தான் உலகத்திலே பரவி இருக்கிறவர்கள். இவர்களுக்கு பல ரூபங்கள் இருக்கிறது. சைனீஸ்காரங்க இருக்கு, ஜப்பான்காரங்க, நேபாள் இருக்காங்க, பல எல்லா அமெரிக்காரன் வெள்ளக்காரனா இருக்கலாம், ஆப்பிரிக்காரன் கருப்பு மக்களா இருக்கிற நிறைய ஜனங்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ அவர்களுக்கென்று ஜாதிகள் பெருகிறபடினால தேவன் தம்மை ஆராதிக்கும்படியாக, தம்மை மாத்திரம் சேவிக்கும்படியாக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் என்கிற மகனை
ஊர் என்கிற கல்தேயரின், அதாவது சொல்லப்படுகிற பாக்தாத் அல்லது ஈராக், பாக்தாத் ஈராக்கின் தலைநகரம். அப்ப பாக்தாத் என்று சொல்ற அந்த ஊர் என்கிற கல்தேயரின் நகரத்திலிருந்து அவனை அழைத்து கானானுக்கு அனுப்புறார். அல்லேலூயா. கானான் என்பது காம் வம்சத்தை சார்ந்தவருடைய பூமி. காம் வம்சத்துக்கு கொடுக்கப்பட்டது. நோவா, சேம், காம், யாப்பேத். இந்த காம் என்பதற்கு தான் இந்த கானான் கொடுக்கப்பட்டது. ஆப்பிரிக்க கண்டங்கள்லாம் வருகிறது. எகிப்தோட அதோட தான் வருது. அப்போ அந்த மக்கள் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துல இவர் போய் வாழும்படியாக அழைக்கப்படுகிறார். ஆனா ஒரு சில காரணங்களுக்காக அவர் கானானுக்கு போகிறது பதிலாக எகிப்துக்கு போறார். மறுபடியும் ஆண்டவர் திருப்பி கொண்டாரு. கானான்ல குடியிருக்கிறார். கானான்ல குடியிருக்கும் ஆண்டவர் அவருக்கு பிள்ளை செல்வங்களை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 25 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கிறது. பிள்ளை செல்வத்தை அவர் பெற்றுக்கொண்டார். வந்திருக்காங்களோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளை செல்வத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள் இஸ்ரவேல் தேசம் என்ற ஒரு தேசத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். संतान पाने वाले इनको परमेश्वर इसलिए नाम के देश को देते हैं. ट्रांसलेशन இது முறை அல்ல. ஹalleluya. हालेलुया. परमेश्वर ने देते हैं. இந்த கானான் தேசத்தை அவர் கொடுத்து அவங்க இஸ்ரவேல் என்ற நாட்டை அது அவர்களுக்கு பின்னாக வாக்குத்தத்த பூமியாக தேவன் கட்டளையிடுகிறார். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது இவர்களை மற்ற தேசத்தாரிடத்தில் தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நிமித்தம் அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள் பாபிலோன் தேசத்திற்கு. அதை குறித்து நாம் தொடர்ந்து வேத வசனங்களை நாம் ஆராய போகிறோம். ஏன் சொன்னால் இவர்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவர்களை பாபிலோன் ராஜாவிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். பாபிலோன் ராஜா இவர்களை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். அவர்கள் அந்த தேசத்துல அடிமைகளாக வைக்கப்பட்டார்கள். பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதனாலதான் தேவன் இடத்துல சொல்லுகிறார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் என்ன சொல்றார் அந்த இடத்துல 1:10 வசனம் சொல்லுகிறது. உனக்கு நீயே படிச்சுக்கிட்டியாமா? அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இஸ்ரவேல் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன். ஆமென். அடுத்த வசனம் 18ஆம் அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். எரேமியா 18 பிடுங்குவேன் இடிப்பேன் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார். நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வசனத்தை கேளுங்க. பிடுங்குவேன் இடிப்பேன் அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் जाति का राज्य के विषय कहूं कि उसे उखाड़ूंगा वह डाल दूंगा अर्थात नाश करूंगा. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார். और यदि जिनके विरुद्ध मैंने बात की यदि वो मन फिराए तो நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். तो मैं भी उनको जो हानि पहुंचाने वाला था उससे मैं भी
हानि पहुंचाने नहीं दूंगा। ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், और परमेश्वर कहते हैं, ஜனங்கள் மனம் திரும்பினவுடனே और जब लोग मन फिराएंगे அதே ஆண்டவர் திரும்ப அதை வாங்கிக் கொள்கிறார். और उसे ही परमेश्वर फिर से ले लेते हैं। ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ராஜாவினிடத்தில் பேசுகிறார், ஒருவரும் செவி கொடுத்தது போல தெரியவில்லை. और परमेश्वर का जो यिर्मयाह है वो जाकर राजा के पास बात करते परंतु उसे कोई भी सुनते नहीं है। அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்கிறார்கள், எரேமியாவை அற்பமாக எண்ணினார்கள். और वो फिर से वो गलतियां ही करते रहते हैं और यिर्मयाह को बहुत तुच्छ मान रहे हैं। அதனால நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோன் ராஜா இவர்களை கைதியாய் கொண்டு போகிறார். तो इसलिए नेबूकदनेस्सर बबीलोन के राजा इन्हें गुलामी के रीति पर उनके देश ले जाते हैं। சரி, இதை குறித்து நம்ம வேதத்துல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம முதல்ல இருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். எரேமியா 2:2. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Praise God. और यरूशलेम में पुकार कर यह सुना दे, यहोवा यह कहता है, तेरी जवानी का साथी और तेरे विवाह के समय का प्रेम मुझे स्मरण आता है कि तू कैसे जंगल में मेरे पीछे पीछे चली जहाँ भूमि जोती कोई ना गई थी। ஆமென். வனாந்தரத்திலே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்க கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और यहाँ पे वचन कहता है कि यरूशलेम में पुकार कर यह सुना दे, यहोवा यह कहता है, तेरी जवानी का स्नेह और तेरे विवाह के समय का प्रेम मुझे स्मरण आता है कि तू कैसे जंगल में मेरे पीछे पीछे चली जा, भूमि जोती कोई ना गई थी। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் 430 வருஷம். और इसराइल के लोग जो मिस्र देश में बहुत सालों तो वहाँ पर गुलामी के स्थिति में वो थे। இந்த அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை கானான் என்கிற இஸ்ரவேல் தேசத்தை கொடுக்கும்படியாக அழைத்து கொண்டு வருகிறார். और ये जो लोग जो बंधन में थे उन्हें एक कानान नामक देश देने की परमेश्वर ने वहां से ले आते हैं। மோசேயை பயன்படுத்தி அழைத்து வருகிறார். கடைசியில யோசுவா முடிவிலே அவன் நடத்தி தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். और मूसा को परमेश्वर उपयोग करके उनसे वहां लेकर आते पर आरंभ में योशुआ से वो लेकर जाते हैं उन्हें। விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியை பார்க்கிறேன் சொல்லுகிறார். और यहाँ पर परमेश्वर कहते हैं कि जो भूमि में बोया नहीं गया था तो तेरी जवानी का जिसने वो मैं जानता हूँ करके। அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது அது வெறும் வனாந்தரம், விதைக்கப்பட்ட தேசமாய் காணப்படவில்லை. நஞ்ச நிலமோ புஞ்ச நிலமோ அங்கு கிடையாது, ஒரு வனாந்தரம். और जब इसराइल के लोग वहां से आए तो केवल एक जंगल था, वहां पर ना कोई हरियाली ना कुछ था नहीं उनके लिए। அந்த வனாந்தர வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்ததை ஆண்டவர் சொல்லி காண்பிக்கிறார். और उन्हें वो जंगल की राह पर लेकर आया था करके परमेश्वर ने फिर से बताते அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சார்ந்து இருந்தார்கள். तभी इसराइल के लोग जो परमेश्वर के ऊपर ही निर्भर थे। அவர் சொல்ல நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் என்று சொல்லுகிறார். और वो कहते हैं कि मेरे पीछे पीछे चली आने वाले तेरे भक्त तुम मैं जानता हूँ। நமக்கெல்லாம் இளவயதின் பக்தி ஒரு பக்தி இருக்கும். हमारी जवानी का जो भक्ति वो एक भक्ति होती है। ஆரம்பத்துல ரொம்ப அனல் கொண்டவர்களாகவும் ரொம்ப துடிப்பானவர்களாகவும் ரொம்ப சுறுசுறுப்பானவர்களாகவும் தேவனை விடாமல் பற்றி கொண்டு ரொம்ப உற்சாகமாக இருப்போம். और आरंभ के समय बहुत ही हम तेजी से रहते हैं और परमेश्वर ऐसे ही पकड़ के रहते हैं। ஆனா போக போக लेकिन दिन जाते வருடங்கள் கடந்து போக और साल बीतते बीतते உலக பார்வை நமக்கு கண்கள்ல படும். और संसार का जो नजर है हमें लगने लगता है। உலகத்தை நாம் பார்க்க ஆரம்பித்து और விடுவோம். संसार को देखने लगते हैं அப்படியே தேவனை கொஞ்சம் பின்னால வைக்க ஆரம்பிச்சிருவோம். और उसके बाद परमेश्वर को जरा पीछे रखते हैं। அல்லேலூயா. தேவனை பின்னால வைத்து விடுவோம். हम परमेश्वर को पीछे रखते हैं உலகத்தை முன்னால கொண்டு வந்து விடுவோம். और संसार को आगे रख देते हैं தேவனை மறந்து போயிடும். और परमेश्वर को हम भूल जाते हैं। ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், और परमेश्वर यहाँ पर कहते நீ हैं என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் तेरे जवानी का स्नेह जहाँ पर तुझे पीछे पीछे आता था। இஸ்ரவேல் என்ற கன்னிகை எகிப்து என்ற தேசத்திலிருந்து வனாந்தர வழியாய் அழைத்து கொண்டு வருகிறார் கானான் தேசத்துக்கு. और इसलिए हम जो दुल्हन है वो मिस्र देश से गुलामीपन से उसे ले आ जाता है जंगल की राह से। இப்ப கானான் என்ற மாப்பிள்ளைக்கு இஸ்ரவேல் என்கிற கன்னிகை மனைவியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். और काना नामक जो दूल्हा है उसके लिए जो
इसराइल एक दुल्हन के समान से दिया जाता है। ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், और परमेश्वर यहाँ पर कहते हैं நீ வாழ்க்கைப்பட்ட போது, कि तेरे विवाह के समय, ஆமென், ஆமென். வாழ்க்கைப்பட்ட போது அப்படின்னா திருமணம் முடிந்த போது यानी कि तेरे विवाह के समय ஆண்டவர் மணவாளனாகவும் और परमेश्वर एक दुल्हा के समान இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மணவாட்டியாகவும் ஆண்டவர் பார்க்கிறார். और इसराइल के लोग को एक दुल्हन के समान वो देखते थे। வனாந்தரத்திலே வரும்போது அவர்களுக்கு இருந்த தேவ பக்தியை குறித்து பேசுகிறார். और जब जंगल की राह से आए तो परमेश्वर के ऊपर जो भक्ति उनको था उसके बारे में बताते हैं। அப்புறம் இயேசு அப்புறம் கர்த்தருக்கு இஸ்ரவேல் கானான் என்ற தேசத்துக்குள்ள வந்து வாழ்க்கைப்பட்ட போது और जब कानान के देश में आकर जब उनका विवाह हो चुकी थी அது பார்க்கிறார், அப்போ இந்த தேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். तो वो कहते हैं कि तभी के प्रेम को भी मैं जानता हूँ। ஆமென். आमेन। ஆண்டவர் இங்க புகழுகிறார். और परमेश्वर इनकी यहाँ पर तारीफ நீ करते हैं வனாந்தரத்தில் நடந்து வந்தபோது என்னை எப்படி பார்த்த? कि जंगल के राह पर जब मुझे चला कर लिया तो किस तरीके से तुमने मुझे देखा திருமணம் முடிந்த போது நீ என்னை எப்படி நேசித்த? और विवाह के बाद तुमने मुझसे कितना प्रेम किया। எல்லாவற்றையும் நிகழ்வாக அங்க ஆண்டவர் காண்பிக்கிறார். और सभी कार्य परमेश्वर हमको उन्हें दिखाते हैं। இரண்டாவதாக और दूसरा நம்ம ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய இப்ப மணவாளன் யாரு? अभी ये दूल्हा कौन है? மணவாளன் யார்? तो दूल्हा कौन है? சிருஷ்டிகர், वो हमारे कर्ता படைத்தவர். जो हमारे रचाई है। படைத்தவர் தான் படைக்கப்பட்டதற்கு மணவாளன். और जो रचाए वो रचाने वाले की वो ही एक दुल्हन கர்த்தராகிய ஆண்டவர் தான் ஜனங்களை படைத்தார். और सेना का यहोवा ने ही लोगों को இது रचाया। ஒரு மறைமுகமான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். और यहाँ पर वो एक अंदरूनी बातें कहते हैं कि तेरा कर्ता तेरा पति அப்படின்னா है, கர்த்தரே நமக்கு நாயகர், மணவாளன். यानी कि प्रभु ही हमारा एक दुल्हा है। ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனத்திலே நினைப்பூட்டுகிறார். और वही इस वचन के द्वारा हमें वो याद दिलाते எரேமியா हैं। 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3:14. சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், நான் உங்கள் நாயகர். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து ஆ. உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து தந்து. அல்லேலூயா. இப்போ இந்த கன்னிகை என்ன ஆகி போயிட்டான்னா சீர்கெட்டு போயிட்டாலாம். अब ये दुल्हन क्या हो चुकी है? वो पूरी रीति से वो खराब हो चुकी है। மணவாளனோடு வாழ்க்கைப்பட்டிருந்த இந்த கன்னிகை, இந்த பெண் जो दुल्हा के साथ रहने वाली ये जो दुल्हन थी இப்போ மணவாளனை உதறி தள்ளிவிட்டு சீர்கெட்ட வாழ்க்கை வாழுகிறாளாம். अभी उसके दुल्हा को छोड़कर एक पूरा एक कार्य जीवन वो जी அதனால रही है। இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிற சீர்கெட்ட பிள்ளைகளே, அப்படின்னா வழி தவறி போன பிள்ளைகளே. और परमेश्वर इसराइल के लोगों को बोलते हैं कि तुम एकदम राह भटकर जाने वाले लोग हो, பாவத்தில் விழுந்து போன ஜனங்களே, पाप में गिरे हुए लोग, நீங்க திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तुम लौट आओ करके वो कहते हैं। எங்க திரும்பணும்? हमें कहाँ लौट आना है? யாரிடத்துல और திரும்பணும்? किसके पास लौट आना உன் है? நாயகரிடத்துல திரும்பணும். तुम्हारे स्वामी के पास। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே உன் நாயகர். और वो ही तुम्हारा வேதம் स्वामी है। சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். और वचन कहता है कि सेनाओं का यहोवा उनका नाम है। அடுத்தபடியா சொல்லி இஸ்ரவேலே உன் மீட்பர் என்று சொல்லப்படுகிறது. और दूसरा कहते हैं कि इसराइल वही तुम्हारा चरवा है करके। ஆமென். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீர்கெட்டு போய் तो விட்டார்கள். इसराइल के लोग जो है एकदम बुरे रीति से वो नाश हो चुके थे। 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். ஒரு ரொம்ப ஒரு வேதனையான காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். और बहुत ही वेदना के कार्य परमेश्वर यहाँ पर बात करते हैं। என்ன சொல்றார்? சீர்கெட்டு போன குமாரத்தியே என்று சொல்லுகிறார். तो हमें कहते हैं कि भटकने वाली कन्या, அவர் சீர்கெட்டு போய் இருக்கிறார். तो यानी कि वो एकदम भटक चुकी है। அதாவது ஒழுக்கத்தை இழந்து போய் இருக்கிறார். तो यानी कि उसका सहीपन था वो उसने भटक चुकी है उसमें से। என்ன சொல்லுகிறது வசனம்? 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கரெக்ட் தானே? மறுபடியும் படிக்கலாம். எந்த மட்டும் நீ விலகி திரிவாய். ஆண்டவர் வேதனையான ஒரு வார்த்தைகளை இங்கு உதிர்க்கிறார். और परमेश्वर बहुत ही वेदना के कार्य यहाँ पर वो बताते हैं। என்ன உதிர்க்கிறார் என்று சொன்னால், और वो क्या बोल रहे हैं? சீர்கெட்டு போயிட்டா. कि वो भटक चुकी है।
வாழ்க்கைப்பட்டவனுக்கு உண்மையாக இல்லாதபடிக்கு சீர்கெட்டு போயிட்டான். जिसके साथ उसका विवाह हुआ तो उसके पास उस सही रीति से ना रहते वो भटक चुकी அவ है, தேவனை விட்டு விலகி போய்விட்டான். यानी कि परमेश्वर से वो दूर हो चुकी है। ஆகவே சொல்றாரு கர்த்தர் பூமியில ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். इसलिए कहते हैं यहोवा की एक नई सृष्टि पृथ्वी पर प्रकट होगी, ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வார். अर्थात नारी पुरुष की सहायता करेगी। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் நாம் வாசிக்கலாம். और दूसरा वचन हम पढ़ेंगे ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 2:7 பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல. விசாரிப்பின் நாட்கள் வரும். படிக்கலாம். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் ம். அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள் ஓசியா 2:7 படிங்க. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை, நேசரை பின்தொடர்ந்து அவர்களை சேருவதுமில்லை. அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போனேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறேன், அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பார். ஆமென். அல்லேலூயா. என் முந்தின புருஷன்ட்ட திரும்பி. அப்ப இந்த பெண் என்ன பண்றா? தப்பான வாழ்க்கை நடத்துகிறார். तो वो कहते हैं कि अपने पहले पुरुष के पास जाऊंगी, यानी कोई गलत एक जीवन वो जी रही। அப்ப இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி போய்விட்டார்கள். यानी कि इस्राएल के लोग जब परमेश्वर के अप्रिय जीवन जीते हुए अन्य देवता की वंदना ஆகவே ஆண்டவர் ஒரு விபச்சாரமாக பார்க்கிறார். तो परमेश्वर उससे एक व्यभिचार के समान देखते हैं। தன்னுடைய தேவனை விட்டுவிட்டு இன்னொன்றை தேடும்போது ஒரு விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. अपने देवता को छोड़कर जब हम दूसरे देवता को चुनते हैं तो विचार के समान होता है। படைத்தாரை விட்டுவிட்டு தங்களால் படைக்கப்பட்டதை தேடும்போது விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. जो हमारे कर्ता उनको छोड़ते जिसने मनुष्य ने जो रचा है उनकी हम वंदना करते वो एक विचार के समान है। 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாழ்க்கைப்பட்ட போது அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டால் 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? ஆமென். என்ன சொல்றார்? நான் உங்களை எப்படிப்பட்ட கன்னிகையா? கற்புள்ள கன்னிகையாக. கற்புள்ள கன்னிகை. அப்போ ஒரு பெண் ஒரு கணவனுக்கு திருமணமாக்கப்பட்டிருந்தால் அவர் கற்புள்ள கன்னிகையாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். जब एक लड़की का एक विवाह होता है तो उसमें उसको उस जीवन में सही रीति से जीना ही परमेश्वर भी चाहते हैं। அப்ப இஸ்ரவேல் கற்புள்ள கன்னிகையாக அங்க காணப்படவில்லை. तो यानी कि इस्राएल के जो लोग वहाँ पर वो सही रीति से दिखाई नहीं दिए। இது பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் नंबर पौलुस कहते हैं कि क्योंकि मैं तुम्हारे विषय में ईश्वरीय गुण लगाए रहता हूँ, इसीलिए कि मैंने एक ही पुरुष से तुम्हारी बात लगाई है உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். कि तुम्हारे परमेश्वर पर जितना मेरा वैराग्य है उसी रीति से तुम्हारे ऊपर भी मैं रखा அப்ப हूँ। நாம எல்லாருமே கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு நாம எல்லாரும் ஒரு மணவாட்டி. तो यानी कि हम प्रभु जो एक दुल्हा है उनके लिए हम एक दुल्हन के समान हैं। கற்புள்ள கன்னிகைகளாக நாம காணப்படும். அப்படின்னா பரிசுத்த பிள்ளைகளாக. हमें कन्या के समान दिखना यानी कि हमें पवित्र होना है। ஆமென் சொல்லுமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம பரிசுத்தர்களாக தேவனுக்கு இருக்க வேண்டும். एक पवित्र लोग के समान है परमेश्वर के रहना அப்படின்னா है। பாவம் என்ற விசாரம் நம்ம இடத்துல तो காணப்படாது. यानी कि पाप का विचार हमारे अंदर ना दिखते हुए நம்ம கற்பையுள்ள கன்னிகைன்னு சொல்லப்படுகிற பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக தேவனுக்காக இருக்க வேண்டும். हमें एक शुद्ध एक कन्या के समान हमें होना चाहिए। ஆமென். ஆமென். 3ஆம் வசனம் எரேமியா 2:3 வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேல் கர்த்தருக்குள் பரிசுத்தமும் ஆமென். அவருடைய விளைவின் முதல் பலனுமாய் இருந்து அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள். ஆமென். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும். तीसरे यहोवा के लिए पवित्र। ஆமென். ஆமென். அப்ப இஸ்ரவேல் தேவனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைங்க? तो इसलिए कि लोग परमेश्वर की स्तुति है அதனால தான் கற்புள்ள கன்னிகைன்னு பவுல் எழுதுகிறார். और इस पौलुस कहते हैं कि शुद्ध एक कन्या होना அப்ப चाहिए। நாம இஸ்ரவேல் என்ற பிள்ளைகளாகிய நாம் தேவாதி தேவனுக்கு கற்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று तो சொல்லப்படுகிறது. इसलिए कि लोग जो हम परमेश्वर के तो उनकी हमें शुद्ध एक कन्या के समान रहना இப்ப है। இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம்.
अब इस्राएल जो है परमेश्वर के लिए पवित्र है, இப்ப நாம தேவனுக்கு பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். तो वो चाहते हैं कि हम भी परमेश्वर के लिए पवित्रता से रहें அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்து और इसे खाने वाले सब होकर அவருடைய அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். और इसे खाने वाले सब दोषी ठहरेंगे பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். और विपत्ति में पड़ेगी यहोवा की यह वाणी है। இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம், इस्राएल यहोवा के लिए पवित्र அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. और उसकी पहली अपज थी, அப்ப அது யார் பட்சிக்கிறார்களோ और जो कोई उसे खाते हैं அவர்கள் குற்றவாளி ஆவார்கள். तो वो दोषी ठहरेंगे। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 54 அதிகாரத்துல சொல்லுறாரு, அதாவது கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனை நான் உண்டாக்கி இருக்கிறேன் என்று அங்கு சொல்லுகிறார். அதாவது நல்லவரை உண்டாக்கி இருக்கிறேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனை உண்டாக்கி இருக்கிறேன். और वो कहते हैं कि मैंने अच्छे को भी बनाया है और जो नाश करते थे उनको भी मैंने बनाया है। கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், எடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். ஆமென். கரி நெருப்பை ஊதி தன் ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டித்திருக்கிறேன், அதே போல கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனை சிருஷ்டித்திருக்கிறேன் சொல்லுகிறார். और वो कहते हैं कि आपने अपनी तलवार बनाकर जो हत्या करते हैं उसको भी बनाया है और जो नाश कर देता है मैंने उसको भी बनाया है। கெடுத்து நிக்கிரகமாக்குறவன் தான் நமக்கு பிசாசாக நாம் அவனை பார்க்கிறோம். और जो कोई किसी नाश करता है उससे ही हमें शैतान के रूप में அவன் யாரையும் சந்தோஷமாக இருக்க விட போறதில்ல, சமாதானமாக இருக்க விட போறதில்ல, பாவம் இல்லாமல் இருக்க விட போறது கிடையாது. किसी को भी खुशी में रहने नहीं देता और समाधान में रहने नहीं देता और उन्हें पाप में ही रखता है। எல்லாரையும் பாவத்திலே விழத்தள்ளுவது அவனுடைய முக்கிய வேலை. और सभी को पाप में गिराना ही उसका मुख्य काम है। தொடர்ந்து நாம இத படிக்கிறோம். யாத்திரையாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திரையாகமம் எக்ஸோடஸ் chapter 19 verse 6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று ஆமென் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். और यहाँ पर वचन कहता है, और तुम मेरी दृष्टि में याजकों का राज्य और पवित्र जाति ठहरोगी। जो बातें मुझे सहेली से कहनी है वो यही है। அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் மாத்திரமல்ல, और इस्राएल के लोग परमेश्वर केवल पवित्र ही नहीं ஆசாரிய ராஜ்யமாக இருக்கிறவங்க. और याजकों का राज्य भी वही है। அதை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க எனக்கு பரிசுத்த ஜாதி என் ஆசாரிய ராஜ்யமாய் இருப்பீர்கள் சொல்லுகிறார். और हम परमेश्वर उनको देखकर कहते हैं कि तुम मेरे दृष्टि में याजकों का राज्य और पवित्र जाति ठहरोगे। அதோடு ஒப்பிட்டு தான் நாம நம்மை பார்க்க வேண்டும். और उसके साथ ही हमें रखकर हमें भी देखना है। லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியராகமம் 20:7 சொல்லுது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और यहाँ पर कहते हैं, इसीलिए तुम अपने आप को पवित्र करो और पवित्र बनी रहो क्योंकि मैं तुम्हारा परमेश्वर यहोवा हूँ। இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா மறுபடியும் ஒரு வாக்குத்தத்த காரியங்களை அல்லது வேதனையான காரியங்களை அங்கு வெளிப்படுத்துகிறார். तो इस्राएल के लोग को यिर्मयाह जो है फिर से एक वादा वचन का शब्द वो बताते हैं। 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பரிதாபத்தோட கேட்கிறார். और परमेश्वर यहाँ पर बहुत ही दुख के साथ वो पूछते हैं। அல்லேலூயா. हालेलुया। என்னை விட்டு படிங்க, மறுபடியும் படிக்கலாம், படிங்க பாப்போம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்.
ஆண்டவர் கேள்வி வைக்கிறார். और यहाँ पे परमेश्वर एक प्रश्न को रखते हैं நான் என்னதான் உங்களுக்கு செய்யாம விட்டுட்டேன், कि मैंने तुम्हारे लिए क्या ही नहीं किया है, என்ன உங்களுக்கு நான் பண்ணல. कि क्या क्या मैंने उनके लिए नहीं किया है। இஸ்ரவேல் ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாம் என்கிறவரை ஒருவனாய் பெயர் சொல்லி அழைத்து அவரை பெரிய ஜாதியாக மாற்றி இருக்கிறார். और अब्राहम को परमेश्वर ने बुला के बड़े जाति के समान में बनाया। சொந்த தேசத்தை விட்டு வந்த ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். अपने खुद को देश को छोड़कर आने वाले अब्राहम को परमेश्वर एक नया देश देते हैं। பிள்ளைகள் இல்லாத அவருக்கு ஈசாக் என்ற பிள்ளையை கொடுத்தார். और संतान ना होने वाले उनको एक संतान देते जिनका नाम इसहाक है। ஈசாக்குக்கு யாக்கோபு என்ற புத்திரனை கொடுத்து பெரிய சந்ததியாக பெருக செய்தார். और ईसा को परमेश्वर याकूब करके एक संतान को देकर एक बड़ा संतान उन्हें बना देते हैं। இவர்கள் தான் எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். और यही सारे जो लोग हैं मिस्र देश में गुलामी के समान ले गए थे। அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல அடிமையாய் கிடந்து பாடுபட்டு அலறி கதறும் பொழுது जब इस्राएल के लोग जो मिस्र देश में गुलामीपन में एकदम रोकर पिड़ा रहे थे, தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டார். और परमेश्वर ने उनकी आवाज को सुना। ஆகவே இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியே சித்தம் கொண்டார். तो इसलिए उन्हें इस्राएल देश में ले आने के परमेश्वर ने योजना की। ஆயத்தப்படுத்தினார் தேசத்தை. उन्होंने तैयार किया देश को, தேசம் பக்குவப்பட்டது. और देश भी सही हुआ। அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்தை கொடுத்து விட்டார். और उन्हें वहां से ले आकर परमेश्वर ने कानान देश उनके दे दिया। கானான் தேசத்துக்கு வாழ்க்கைப்பட்டு வந்து விட்டார். और कानान देश में वो आ चुके थे। ஒரு குறை வைக்கல. उनको कोई भी कमी नहीं थी। எல்லாருக்கும் தேசம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. और सभी लोगों को जो देश से एकदम बात करके दिया गया செழிப்பாய் था। வாழ்ந்தாங்க. एकदम हरियालीपन में वो நல்ல जिए। விதமாய் இருந்தாங்க. एकदम सही रीति में वो थे। ஆனா சோரம் போனார்கள். लेकिन वो परमेश्वर से दूर हो चुके हैं அந்நிய தேவர்களை நாடினார்கள். और अन्य देवता की वंदना करने लगे। எகிப்தில் உள்ள தெய்வங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். और मिस्र देश में जो देवता थे उनको उन्होंने वंदना करके आए थे। 430 வருஷம் அந்த தேசத்திலே உள்ள தேவர்களை வணங்கி வந்தபடியால் இஸ்ரவேல் தேவனை மறந்து போனார்கள். और 430 साल वहां के देवता को वंदना करने के कारण इससे है कि जो यहोवा उन्हें वो भूल चुके थे। ஆகவே வனாந்தரத்தில் 40 வருஷமாய் தேவன் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்து சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். और जैसे परमेश्वर उन्हें जंगल की राह पर 40 साल तक ले आते बहुत सारे नियम उन पे लिख कर देते हैं। இப்படி நடக்கணும், என்னதான் சேவிக்கணும், இதெல்லாம் உனக்கு சட்டங்கள், இதன்படி வாழணும், இதன்படி ஆசீர்வாதம் உனக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். और परमेश्वर ने कहते हैं कि तुम्हें इसी रीति रहना और जीना और मेरी सेवा करना, तभी तुम्हें आशीर्वाद में दूंगा करके। ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு வைக்கவில்லை. तो इसी परमेश्वर ने उनके बच्चों के लिए कोई भी कमी नहीं रखी। எல்லாம் பரிபூரணமாக செய்திருக்கும் போது और सब कुछ परिपूर्णता से करने के बावजूद இஸ்ரவேல் என்ற கன்னிகை ஏன் வாழ்க்கை கொண்டு போன இடத்துல தப்பு பண்றா? तो इसलिए जो दुल्हन थी वहां जाकर क्यों वो परमेश्वर से दूर हट चुकी थी। அதனாலதான் ஆண்டவர் வேதனையோடு और சொல்லுகிறார், इसी परमेश्वर की वेदना के साथ वो कहते हैं என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். कि तुम मेरे से दूर होकर हटकर जाने के तुम्हें मेरे पास क्या ही दोष देखा। சிலர் ஆண்டவர் நம்ம பேசுமாதிரியே பேசுறாரு. और कैसे परमेश्वर से हम बात करते उसी से हमसे वो बात நம்ம करते हैं। பிள்ளைகளை செல்லலாம் திட்டுவோம். हम अपने बच्चों को कई बार सुनाते हैं என்ன குறை வச்சோம், कि मैंने तुम्हारे लिए क्या कमी रखा। நல்ல சாப்பாடு வாங்கிட்டாரு, अच्छा खाना जो लेकर देता, நல்ல உடை வாங்கிட்டாரு, अच्छा कपड़ा देते हैं, போன் கேட்டா போன் இருந்தாச்சு, तूने फोन मांगा और फोन दे दिया, படிக்கணும்னு சொன்னா இந்த படிக்கணும்னா படிக்க வச்சாச்சு, पढ़ाई करना तुमने कहा और ये पढ़ाई करना तुमने वो भी करा दिया तुम्हारे அந்த लिए। ஷூ வேணும், இந்த செருப்பு வேணும், இந்த புஷ் வேணும், அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ये चप्पल से ये शूज से तुमने मांगा वो भी हमने लेकर दिया तुमको। சொல்லுவோம்ல நாம அப்பா अम्मा பிள்ளைங்களை हम माता पिता इसलिए अपने बच्चों को कहते ही हैं என்னதான் உனக்கு குறை வச்சேன். तुमने तुम्हारे लिए क्या ही कमी रखा है। பிள்ளைகள் நம்ம சொல்ல கேட்காம போனா இந்த கேள்வி நம்ம கேட்போம், जो बच्चे हमारे बात नहीं सुनते तभी हम इस प्रकार के प्रश्न उनको रखते हैं என்னடா உனக்கு குறை வச்சேன், कि मैंने तुम्हारे लिए क्या कमी रखा है। எல்லாமே செய்திருக்கிறேன், सब कुछ मैंने तुम्हारे लिए किया है ना। அப்படி இருந்தும் என்னிடத்துல குறையா இருக்குன்னு பார்த்து போயிட்டு என்னதான் கண்டனி அங்க அப்படி கேட்கிறார். और कैसा है कि तुम तो भी तुमने मेरे अंदर क्या कमी देखा और मुझसे तुम दूर हट நாம चुके நம்ம हो। பிள்ளைகளை திட்டுறது போல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களாகிய அந்த ஜனங்களையும் திட்டுறாரு, அதோட சேர்த்து நம்ம திட்டுறாரு. और इस प्रकार हम अपने बच्चे को सुनाते उसी प्रकार परमेश्वर भी इसलिए तो लोग को सुनाते उसके साथ हमें भी वो सुना रहे என்ன हैं குறை இருக்குது அங்கிட்ட, कि क्या कमी है मेरे पास, ஆசீர்வாதம் வேணுமா क्या आशीर्वाद चाहिए तुम्हें, தர்றேங்கிறார். मैं देता हूँ करके वो कहते என் हैं வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நட தர்றேங்கிறார். मेरे बच्चों को पालन करके उस रीति चल मैं तुझे दूंगा। நீ செழிப்படையுமா, अगर तुझे हरियाली में रहना है, நீ உனக்கு பிள்ளை செல்வங்கள் வேணுமா, अगर तुझे संतान का धन चाहिए तो உனக்கு அது தர்றேங்கிறார். तुझे वो भी देता हूँ करके वो कहते ஒரு हैं நன்மையும் குறைவு வர और வைக்க कोई भी भलाई
तुम्हारे लिए कम नहीं करूंगा। அல்லேலூயா. Hallelujah. இதை குறித்து நம்ம ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு போறோம்னா ரொம்ப நல்ல அழகா பார்க்கலாம். तो यशायाह के 5वां अध्याय में हम देखिए तो बहुत अच्छी रीति से हम देख सकते हैं। ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ஆண்டு வேதனைப்பட்டு சொல்லுகிற காரியத்தை நாம் அதிலே வாசிக்கலாம். और यशायाह की पुस्तक में परमेश्वर वेदना के बारे में कहते हैं वो हम देखेंगे। படிக்கலாமா? இப்பொழுது நான் ஆ என் ராஜதூதனுக்கு செய்ததை நம்ம நேர டைரக்டா அங்கே போயிடுச்சியா? சரி போ. ஃபர்ஸ்ட்ல இருந்து படி. இது 1ஆம் வசனத்துல இருந்து. இப்பொழுது நான் ஆ என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். ஆ. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஆ. ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஒரு பாட்டு, நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டு. और मेरे प्रिय के लिए एक गीत गाऊंगा। நேசருக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. और मेरे प्रिय के लिए एक गीत गाते हैं। என்னன்னா என் நேசருக்கு ஏற்ற மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் இருக்குது. क्योंकि उनके लिए एक बड़ा एक हरियाली जगह पर एक बगीचा है। அது பாருங்க, நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் பின்னால சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாரு? அவர் அதை வேலி அடைத்து. और उनके लिए वहाँ पर वो एकदम வேலி அடைத்து. ரெண்டாவது சொல்றோம். सीमाएं रखकर என்னமா? சீமாசிகன். வசனம் பண்ணிட்டீங்கல்ல? வசனத்தை பாருங்க. ரெண்டாவது அதிக வசனம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் அதை வேலி அடைத்து उसने उसकी मिट्टी खोदी அதுல கற்களை பொறுக்கி और उसके पत्थर बिनकर புது தோட்டத்தை உண்டு பண்றாரு ஆண்டவர். वहाँ पर एक नया एक दाखलता को ஒரு परमेश्वर புது बनाते हैं। தோட்டத்தை உண்டு பண்ணா எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறத காரணம் சொல்லி தராரு. இதே மாதிரி விவசாயிகள் பண்றாங்க, செழிப்படைறாங்க. और एक दाखला बनाने की स्तुति करना है तो परमेश्वर यहाँ पर सिखाते हैं। இப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற மக்களுக்கான காரியத்தை சொல்றாரு. अब परमेश्वर इस्राएल के लोग के बारे में कार्य कहते हैं। பாருங்க, நேசரிடத்தில் மகா செழிப்பான நேசரிடத்தில் அவருக்கு திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கு ஏற்ற பாட்டை பாடுவேன். நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதுல கற்களை பொறுக்கி அதுல நற்குல திராட்சை செடிகளை நட்டு நல்ல குலம், நல்ல குல, அதாவது நல்ல என்ன சொல்லுவாங்க, முதல் தரமான பழங்களை தர வேண்டிய செடி அங்கு நடுறாரு. एकदम पहले हम जो फल उस प्रकार के फल के पेड़ को अंकुरों लगाते हैं। நேர்நகர்ல வாழைப்பழம் வாழைப்பழம் விற்கிறான். और नीरनगर में जो बनाना है वो अंकुर यहाँ पर बेचते हैं। சில பேர் ஒரு டஜன் இமாம் பெருசா வச்சிருப்பாங்க. और कुछ लोग जो है एक डजन को बहुत ही बड़ा केला रखते हैं उसमें। அந்த ஒரு டஜன் ஒரு ஷீப் அப்படி சொல்லப்படுகிறது. ஒரு ஷீப் तो यानी कोई டஜன் கிடையாது, ஷீப், ஒரு ஷீப். அந்த ஒரு ஷீப்புக்குள்ள சுமார் 22 பழம் 25 பழம் மேல வரும். तो उसी में जो है 21 या 22 से भी ज्यादा वहाँ पर उसमें केला இவ்வளவு रहते பெரிய हैं। ஷீப்பா இருக்கும். इतना बड़ा वो रहता है। அத 12 ஒரு டஜன்னா 12 பழத்தை பிச்சு தந்துருவாங்க நமக்கு. अगर हमें एक डजन चाहिए तो उसमें से 12 हमें निकाल कर वो देता है। அவ்வளவு பெரிய பழமா இருக்கும். इतना बड़ा वो फल का रहता அப்படின்னா है, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃப்ரூட். यानी कि एकदम अच्छा क्वालिटी का फल है वो। ஆமென். आमीन। இன்னொன்னு ஒரு தோட்ட விற்பான். और एक जंगी उसे बेचते हैं, இவ்வளங்காண்டுக்கு ஒரு ஷீப். बहुत ही छोटा रहता है उसका। அதுலயும் 15-20 பழம் இருக்கும். और उसमें भी केवल 15 या 16 ही फल रहते हैं। இந்த 2 விரல் 3 விரல் சேர்ந்தா ஒரு பழம் அப்படி இருக்கும். अगर 3 हाथ हमारा मिले तो एक फल उसी में रहता है। ஒரு பழத்தை உரிச்சு ஒரே வாயில வச்சிடலாம். अगर एक फल को हम निकाले तो एक ही मुंह में हम डाल कर खा भी सकते हैं। அவ்வளவு, அதுவும் பழம் தான். और वो भी फल ही है। அப்படின்னா அது எத்தனாவது குவாலிட்டி? तो यानी कि उसका क्वालिटी कितना होगा? தேர்ட் குவாலிட்டி. यानी कि वो तीसरा क्वालिटी का होगा। हालेलुया। हालेलुया। ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. फर्स्ट क्वालिटी, सेकंड क्वालिटी, थर्ड क्वालिटी में அப்போ होती है। நிறைய விதமான பழம் இருக்கு. तो बहुत प्रकार के फल हैं। ஆண்டவர் இங்க முதல் தரமான பழத்தை நடுறார், செடி நடுறார். और यहाँ पर परमेश्वर जी ने पहले ही क्वालिटी का जो पेड़ है उसे वहाँ पर वो बोलते நீங்க நல்லா हैं। கவனிக்கணும். इसे अच्छे से हमें सुनना है। ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செடி நடுறார் ஆண்டவர். परमेश्वर एकदम अच्छे क्वालिटी के एक पेड़ को वहाँ पर वो लगाते அது हैं। நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதிலே ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. उसने बीच में उसे एक गुम्मट बनाया और दाखरस के लिए एक फुट भी खोदी। तब उसने दाख की आशा की, परंतु उसमें निकम्मी दाखें ही लगी। அல்லேலூயா. புரியுதா இப்போ?
आपको भी समझ रहा है நற்குல திராட்சை செடி நட்டாரு. एकदम अच्छी क्वालिटी का परमेश्वर ने दाखलता वहाँ पर लगाया அந்த ஃபேக்டரி எல்லாம் கொண்டு போய் ரெடியா வச்சிட்டு இருக்காரு. और एकदम अच्छी रीति से वहाँ पर बना के रखे अपने फैक्ट्री பழம் நல்லா தரும். तो अच्छा फल देगा அறுவடை செய்து பழம் புடிச்சு பெரிய பிசினஸ் பண்ண போறேன். ये फसल को काट कर अच्छा एक बिजनेस में करूंगा அப்படிலாம் ஆசையோட ஃபேக்டரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு மனுஷன். पूरी आशा के साथ परमेश्वर ने फैक्ट्री से बना के रख चुके அது थे என்ன சொல்லுது பாருங்க, ஆலய கோபுரத்தை கட்டிட்டாரு முதல்ல. और यहाँ पर कहा जाता है कि दाखरस के लिए एक गुम्बद ठीक होता கோபுரத்தை கட்டாரு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி இருக்குது, ஒரு உயரமான ஒரு கோபுரம். यानी कि इस जगह पर एक फैक्ट्री करके बड़ा सा एक खंबा நேர்நகர்ல சர்ச் இருக்கு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. अगर हम मीरनगर में चर्च है कि जब कहते कोई भरोसा नहीं करते हैं நேர்நகர் में चर्च कहाँ है அப்படிங்கிறாங்க. तो वो पूछते कि मीरनगर में चर्च कहाँ है अंदर है அப்படின்னு சொன்னா नहीं है அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது அவனுக்கு? और उन्हें कैसे भरोसा दिलाए ऐसा है ना 4-5 घर एक साथ लेके एक बड़ा हॉल बना के छोटा सा एक हॉल बना के वो चर्च पड़ जाता है. अब कि 2-3 ऐसा घर चर्च होता है. चर्च ऐसा होता है. चर्च बोलेगा तो उत्साह से मंडप रहता है, वहाँ पर उत्साह से एक क्रूस रहता है, लाल कलर रंग के दिखेगा भैया. அதுதான் சர்ச்சுன்னு அவர் நினைச்சிருக்காரு. और वो सोचते कि वही चर्च है திராட்சை பழம் புளியதுக்கு உயரமா கோபுரத்தை கட்டிட்டான். कि दाखरस को निकालने के लिए ऊंचाई में गुम्बद ने बनाया ஃபேக்டரி ரெடியா இருக்குது. और उनका जो फैक्ट्री है वो तैयार हो चुका है நல்லா காய்ச்சி கிடக்குது. एकदम फल अच्छे पक चुके हैं நம்ம பார்த்தா அந்த சமான ஒரு அறுவடை நடக்க போகுது. फिर सोचते अच्छा एक फसल हमें मिलने वाला है பழத்தெல்லாம் அறுவடை அறுத்து கொண்டு வந்து பார்த்தாச்சுன்னா फिर फल को सब काट कर लेकर आकर டேஸ்ட் देखते பண்ணி பார்ப்பான்னு ஒரு இடத்துல ஆயில் போட்டு பார்த்தான். तो चक्कर देखते करके एक अपने मुंह में डालते हैं என்ன சொல்லுது அது? और यहाँ पर क्या कहता है கசப்பான பழங்களை தந்தது. जो हमें एक कड़वा फल उसने दिया அல்லேலூயா. हालेलुया ஆண்டவர் நம்ம பக்கத்துல பார்க்க और परमेश्वर हमें भी इसीलिए नहीं देखते हैं என்னை விட்டு வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன குறைய கண்டுபிடிச்சது கேட்காங்க. वो पूछते हैं ना तुम मुझसे हटकर जाने की मेरे पास तुमने क्या कमी देखी थी நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? मैंने तुम्हारे लिए क्या कमी रखी है தமிழ்நாட்டில் மும்பைக்கு கொண்டு வந்தேன். तमिलनाडु में तुम्हें मैंने मुंबई लेकर आया உனக்கு வஸ்திரத்தை கொடுத்தேன், तुम्हारे मैंने कपड़ा दी உனக்கு இருக்க இடம் கொடுத்தேன், तुम्हें रहने के लिए मैंने जगह दिया போஜனம் கொடுத்தேன், और तुम्हें मैंने आधार दी நல்ல திருமணத்தை உனக்கு முடிச்சு வச்சேன், अच्छा विवाह भी मैंने बना कर दिया நல்ல तुम्हारे பிள்ளைகளை लिए। கொடுத்தேன், अच्छे बच्चे मैंने दी வாழ வச்சிருக்கிறேன். और मैंने जीने रखा है இதெல்லாம் ஆண்டு ஒவ்வொன்னா நம்மகிட்ட சொல்றாரு. कि एक एक कार्य परमेश्वर हमें बताते हैं இதெல்லாம் உனக்கு பண்ணனேன், मैंने ये सारा कार्य तुम्हारे लिए मैंने किया था இன்னும் என்னை ஏன் நம்பவில்லை? तो अभी भी तुम मुझसे भरोसा क्यों नहीं कर रहा இன்னும் ஏன் என் மேல விசுவாசம் வைக்கல? अभी भी मेरे पर तुमने विश्वास क्यों नहीं रखा है இன்னும் ஏன் என்னை விட்டு விலகி போற? अभी भी क्यों तुम मुझसे हट कर जा रहे हो ஆண்டு வேதனையோடு சொல்றாரு. और परमेश्वर एकदम वेदना के साथ वो कहते हैं நல்ல என்ன நல்லா சேவிப்பான், நல்லா ஆராதிப்பான், நல்லா துதிப்பான், என் பிள்ளையா இருப்பான்னு நான் நினைச்சா तो मेरा अच्छा सेवा करेगा, मेरा अच्छा पालन करेगा करके मैंने इस आशा के साथ मैंने सोचा அவன் எனக்கு கசப்பை தருகிற வாழ்க்கை தர்றான். परंतु वो मुझे कड़वापन का एक அவனுடைய जीवन दे வாழ்க்கையை रहा है கசப்பாக எனக்கு தந்திருக்கிறான். उसके जीवन को एक कड़वापन के रीति को दे रहा என்ன है தேடுறதே இல்ல, मुझे ढूंढ ही नहीं रहा என் है பின்னால வரதே இல்ல, और அவன் मेरे पीछे आ ही नहीं रहा है என்ன விசுவாசிப்பதே இல்ல. और मुझ पर विश्वास ही नहीं कर रहा அதான் கசப்பு. और यही कड़वापन है ஜனங்கள் கசப்பை கொடுத்தாங்க. और ये लोगों ने परमेश्वर में कड़वापन दिया நீங்க ஒவ்வொருவரும் நினைச்சு பாருங்க. तुम्हारी एकदम सोच कर देखो மும்பைல ஊர்ல இருந்து இங்க மும்பைக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? कि जब तुम गांव में से मुंबई आके कैसे तुम आए थे இன்னைக்கு மும்பைல உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? और आज के दिन मुंबई परमेश्वर तुम्हें कैसे रखे हैं எல்லாம் நல்ல மாதிரி வச்சிருக்காரு. सबको अच्छे से रखे हैं ना அப்ப அவருக்கு உண்மையா இருக்கணும் தானே? तो तभी उनके लिए हमें सच्चाई से रहना है कि नहीं அவருக்கு விரும்பிய கனி நம்ம கொடுக்கணும் தானே? तो उनकी आशा का फल हमें देना है कि नहीं நாமளா வந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், செழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பின்னால் தள்ளிட்டோம். हम तो आए और जी को अच्छे से रह रहे और परमेश्वर को अपने पीछे हटा दिया அல்லேலூயா. हालेलुया சிலுவையே முன்னால் உலகம் பின்னால் அப்படி பண்றது பாரு. உலகம் முன்னால் சிலுவையோ பின்னால் அப்படி நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் கஷ்டம். और हम क्रूस को आगे ना रखे क्रूस को हम आगे ना रखे और पीछे रख रहे और यही कड़वापन है அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு முன்னால் வைத்து நாம் வாழாதபடிக்கு और परमेश्वर को हम अपने सामने रखकर ना जीते हुए அவரை பின்னால வச்சிருக்கோம். हम उन्हें पीछे रखते थे சில ஜனங்க அப்படி வச்சாங்க. और कुछ
प्रकार के लोग रखे ஆண்டவருக்கு भी थे கசப்பான வாழ்க்கை கொடுத்தாங்க. और परमेश्वर कड़वापन का जीवन दिए ஆண்டவர் விரும்பின காரியங்கள் அவருக்கு இல்ல. और परमेश्वर का प्रिय कार्य उनके अंदर नहीं அதனால ஆண்டவர் ரொம்ப வெறுப்படைஞ்சார். और परमेश्वर बहुत ही वो दुख हो चुके थे அல்லேலூயா. இப்பொழுது அவர் கசப்பான பழங்களை தந்தது. और ऊपर कहते परंतु उसमें निकम्मी दाखें ही लगी இப்ப மறுபடியும் நீங்க உங்க वचनத்தை நீங்க பாருங்க, உங்க பைபிளை பாருங்க, உங்க அந்த வசனத்தை பாருங்க. बाइबल को आप देखिए और क्वेश्चन को आप देखिए எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் என்று சொல்றார். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. என்ன 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 துக்கத்தோடு சொல்றார். और बहुत ही वेदना के साथ वो कहते हैं அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? जो कड़वापन का फल दिया वो क्या कार्य है ஆண்டவரை சேவித்து ஆண்டவரை பின்பற்றாமல் அவரை புறம்பாக்கி போட்டதினாலே और परमेश्वर की सेवा ना करते उसे पीछे हट के परमेश्वर को पीछे डालने के ஏன் कारण கசப்பு தர்ற எனக்கு அப்படிங்கிறாரு. क्यों कड़वापन को दे रहे करके वो पूछ रहे உடனே हैं சொல்ற, இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். अब वो कहते हैं कि तुम्हें बताता हूँ जो मैं बता के मैं करूँगा என்ன சொன்னார்? पहले उन्होंने क्या कहा முதல்ல என்ன படிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் और पहले वचन हम क्या पढ़ते हैं என்ன சொல்றாரு? முதல்ல அதை அவர் வேலி 2ஆம் வசனம் சொல்றது. முதல்ல அவர் அதை வேலி அடைத்து. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்துக்கொள்வேன். என்னத்தை முதல்ல செஞ்சாரோ அதை கூப்பிடுகிறார். और यहाँ पर वो कहते हैं कि अब मैं तुमको बताता हूँ कि अपनी दाख की बारी से क्या करूँगा मैं उसके काटे वाले बाड़ों को काट दूंगा இரண்டாவது அது மேய்ந்து போடப்படும். और उसकी बीज को गाड़ दूंगी அதன் அடைப்பை தகர்ப்பேன். कि वह रोंदी जाए அது விரியுண்டு போகும். और वह नाश हो जाए அதை பாழாக்கி விடுவேன். और उसमें नाश कर दूंगा அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் உச்செடியும் நெருஞ்சிலும் உழைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டடிவேன் என்கிறார். मैं उसे उजाड़ दूंगा वह ना तो फिर काटी और ना खोदी जाएगी और उसमें भांति भांति के कटीले पेड़ उगेंगे मेदों को भी आज्ञा दूंगा कि उस पर जल ना बरसाए சொல்றார், அது மேய்ந்து போடப்படும். और वहाँ पर वो कहते हैं कि वो नाश हो जाएगा அதன் அடைப்பை தகர்ப்பை और उसकी வேலை எடுத்துறாரு. जो काटे वाली थी उसे निकाल देंगे பாதுகாப்பு எடுத்துறாரு. यानी जो सुरक्षा के लिए रखा गया था उसे वो निकाल देंगे பாதுகாப்பு எடுத்துட்டாச்சுன்னா எல்லா துஷ்கிரியைகள் உள்ள வர ஆரம்பிச்சு. अगर वो सुरक्षा करने वाले उस कार्य को अगर निकाल देंगे तो सारे बुरे कार्य उसके अंदर आ ஆண்டவர் जाएंगे சொல்றாரு, और परमेश्वर कहते हैं எல்லா காவலோடும் நீ இதயத்தை காத்துக்கொள். कि सारी सुरक्षा के साथ अपने आप को तुम संभालो இந்த இதயத்துல இச்சை உள்ள வந்துடக்கூடாது. कि तुम्हारे हृदय में इच्छा नहीं आना है அசுத்தங்கள் உள்ள வந்துடக்கூடாது. अशुद्ध कार्य अंदर नहीं आना காம है விகாரங்கள் உள்ள வந்துடக்கூடாது. और बुरे कार्य तुम्हारे अंदर नहीं आना விக்கிரக है ஆராதனை கிரியைகள் உள்ள வந்துடக்கூடாது. और मूर्ति पूजा की क्रिया तुम्हारे अंदर नहीं आनी விபச்சார है ஆவிகள் வரக்கூடாது. और व्यभिचार की आत्मा तुम्हारे अंदर नहीं आनी है வேசித்தனம் உள்ள और வரக்கூடாது. वेश्यापन तुम्हारे अंदर नहीं आनी है சண்டையோ வாக்குவாதமோ பொறாமையோ கொலையோ வெறியோ களியாட்டுகளோ சிற்றின்பங்களோ பணப்பிரியமோ இந்த பொல்லாத காரியங்கள் உள்ளே வந்து இதை கெடுத்துடக்கூடாது. और झगड़ा विवाद या जलन कोई भी बुरे कार्य तुम्हारे हृदय में आकर उसे नाश नहीं करना है ஆமென். आमेन அதுக்கு தான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை வேலி அடைக்கிறது. और इसे परमेश्वर का प्रशंसा इसलिए हमें वो संभाल कर அவர் घेरे தொடர்ந்து रखता அந்த है வேலியை வச்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். जब लगातार जब वो सुरक्षित वाला वो खाना हमारे अंदर रखे तो हमें भी उनके रीति चलना இந்த है வேத வசனம் படிக்கணும், அவைகளின்படி நடக்கணும். उन वचनों को हमें पढ़ना और उसकी रीति हमें चलना है அப்படினால் மாத்திரமே அவர் பாதுகாப்பு நம்ம மேல இருக்கும். और केवल तभी ही उनका सुरक्षित हाथ जो हमारे ऊपर रहेगा ஆமென். அப்படி இல்ல அப்படி சொன்னா यदि इस प्रकार नहीं है तो வேலி எடுத்துருவாரு, उस काटे वाले की को निकाल देंगे எல்லா பாவங்களும் உள்ள और வராது. सारे पाप हमारे अंदर आने लग जाएगी ஆமென். आमेन கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே और परमेश्वर को जानने वाले उस ज्ञान से உலகத்தின் கேட்டுக்கு தப்பினவர்கள் और संसार के बुरे कार्य से बचाए गए लोग மறுபடியும் அவைகளில் சிக்கொண்டு அவைகளால் ஜெயிக்கப்பட்டால் और यदि फिर से उसमें फंस कर उसमें से अगर वो विजय नहीं पाए அவர்களுடைய
பின்னிலைமை முன்னிலைமையில் மோசமாயிடும். तो उनका जीवन जो अभी से लेकर पीछे आने वाले जीवन बहुत ही खराब होगा। அப்படின்னா அதோ கதி, तो यानी कि बहुत ही बुरा एक जीवन होगा। ஐயோன்னு அர்த்தம், कि हाय करके விட்டுட்டார்னு அர்த்தம். यानी कि परमेश्वर ने छोड़ ही दिया ஏழு है। எடுத்துட்டாருன்னா எல்லாம் போயிடுச்சு. तो सुरक्षा रखने वाले कहा जाता है निकाल सब कुछ खत्म हो பரிசுத்த चुका है। ஆவியானவர் நம்மளை இதுவரைக்கும் பாதுகாத்துட்டு और இருக்கிறார். पवित्र आत्मा ही हम अभी तक को संभाल के वो चला रहे हैं। ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி நம்மளை நாம் வேதனைப்படும் போதெல்லாம் துக்கப்படும் போதெல்லாம் நம்மளை ஆறுதல் படுத்தி தேற்றி நம்மளை வேத வசனத்தை நடக்க வச்சு நம்மளை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். और पवित्र आत्मा ही जब हर एक दिन दिलासा देकर हमारे साए पंथ पर उनके पवित्र वचन को राह पर में चलाते हैं। அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துது. और उनकी प्रशंसा ही में हर एक दिन संभाल कर चलाता நாம் है। அவரை விட்டு பின்பாகி கசப்பான அனுபவங்களை கொடுப்போமானால் यदि हम उनसे पीछे हटे कड़वापन का जीवन यदि हम उन्हें देंगे तो ஆவியானவர் விளைகிறார். और पवित्र आत्मा हमसे हट जाएंगे। ஏழு எடுத்து போடப்படும், और जो सुरक्षा करने वाले जो खड़ा किया था वो निकाल அது देंगे வேய்ந்து போடப்படும். और वो नाश हो जाएगी। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அடப்பு தகர்க்கப்பட்டு போயிடும். और जो वहाँ पर ढाली रखी गई थी वो भी निकाल दिया ஆறாம் जाएगा। வசனம் சொல்றது பாழாக்கி விடுவேன். और उसे कहते कि उजाड़ दूंगा அதன் கிளை நறுக்கப்படாது. और ना तो फिर छोटी। திராட்சை செடி இருக்குன்னு சொன்னா अगर दाखलता अगर है तो அந்த திராட்சை செடியை கிளை நறுக்கணும். यानी कि उसकी जो डाल है उसे हमें काटते रहना है। அதாவது வளர்ந்து கடகடன்னு வளராது, यानी कि वो बहुत ही अच्छे से बढ़ते जाता है। வளரும் போது வெட்டி விடணும். जब वो बढ़ता है हम लोग काट काट के रखना है மணி उसे। பிளான்ட் சொல்லி ஒரு செடி இருக்கு இல்லையா, मनी प्लांट करके भी एक पौधा है, அது கடகடன்னு வளர்ந்து वो போயிடும். बहुत ही अच्छी रीति से वो बढ़ती है, வேகமா வளரும். बहुत ही अच्छी रीति से वो बढ़ती நீங்க है। அதை கட் பண்ணி விட்டீங்கன்னா यदि हम उसे काट देते हो மறுபடியும் நின்று அப்புறம் கிளை விடும். और फिर वो रहकर और बहुत सारी डालियां को देती है। நீங்க ஒண்ணா விட்டீங்கன்னா ஒண்ணாமாக நீட்டமா வளர்ந்து போயிடும். यदि एक ही अगर तुम रखते तो वो अच्छे से एक ही रीति में वो बढ़ती அதனால रहती है கட் பண்ணி விடணும். और इसलिए हमें उसे काटना है। அப்புறம் கொஞ்சம் பிரேக் போடணும். कभी थोड़ा वो धीरज लगता है। பிரேக் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சைடுல எல்லாம் அப்படி கிளை விடும். ஆவி अगर थोड़े दिन के बाद हमें बहुत सारे डालियां वो आजू बाजू से छूटता है। திராட்சை செடிக்கு இதே நிலைமை தான், और दाख लता का भी इसी रीति है கிளை நறுக்கணும். और उसकी डालियां उसे हमें काटना है। ஆமென். आमीन। கிளை நறுக்கினா अगर हम डाले को काटेंगे அது तो செடி படரும். वो जो पेड़ है और भी वो बढ़ेगा। ஆமென். நீ வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். तो दाहिने और बाएं और रफ्तार से तुम बढ़ोगे। ஆமென். அது ஆமென்। படர்ந்து பெருகும். और वो अच्छे से बड़ा அப்ப होगा। முதல்ல கொஞ்சம் தான் கனி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். और पहले तो थोड़ा ही फल देने वाला पौधा होगा। கிளை நறுக்கி அது படரும் பொழுது ஏராளமான கனி கொடுக்கும். अभी जो डाल काटने से बहुत ज्यादा वो फैलने लगता है तो बहुत सारे फल को देता இந்த है। டீ செடி நீங்க பாத்தீங்களா, தேயிலை செடி, தேயிலை செடியா பாத்துருக்கீங்களா? தேயிலை செடி வளர்ந்து வரும், இவ்வளவு பெருசு வளரும். एक पौधा इस रीति से उगड़ता है அதுக்கு முன்னாடி தேயிலை கிள்ளி கிள்ளி நொண்டி நொண்டி எடுப்பாங்க. और उसको थोड़ा निकाल काट काट कर निकालते हैं। இப்பெல்லாம் மிஷின், இப்போ மிஷின் வந்துச்சு, கச்ச கச்சன்னு வெட்டி अभी எடுப்பாங்க. मशीन आ चुका है तो उसमें वो काट देते இப்போ हैं வெட்ட 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 और जितना उस पत्ते को हम இப்போ काटते வளர்ந்து हैं வரும்போது வெட்டும்போது ஃபர்ஸ்ட் பக்கவாட்டுல வளரும். जब वो बढ़ता है वो काटते हैं तो वो बाजू में से वो बढ़ता இப்படி है। அடிக்கடி வெட்டுறதால பக்கவாட்டுல வளர்ந்து 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 நிறைய அப்படி மொட்டு மொட்டா அப்படி இருக்கும். கிளைகள் படறதுக்கு வாய்ப்பு இருக்காது. तो ज्यादा उसको काटते रहने के कारण वो आजू बाजू से डाले छोड़ने के कारण बहुत सारे वो बढ़ते हैं। ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த வருஷங்கள் வந்த உடனே और एक साल में एक स्थिति आने के समय पर அதை கவாத்து பண்ணுவாங்க, வெட்டுவாங்க, பாதி வெட்டுவாங்க. और उसे आधा वो काट देते हैं மிஷின் வச்சு பாதி பாதியே வெட்டுவாங்க. और சரி, मशीन को रखकर आधा आधा उस पेड़ को काट देते வெட்டி हैं ஒரு 6 மாசம் அப்படியே போட்டுருவாங்க. और काटने के बाद 6 महीने ऐसे ही उसे रख देते 6 हैं। மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா अगर 6 महीने के बाद हम देखें ஏராளமான பலன் அதுல வரும். तो बहुत सारे फल उसमें आते அப்படின்னா हैं। புது கொழுந்து வரும். तो यानी कि बहुत और नए डालियां उसमें आती அந்த है இலைதான டீ தூள், और वही पत्ते जो है वो चाय पत्ती है। அந்த முத்துன இலையோட காம்புகளை வெட்டப்பட்டு இளம் குருத்துகள் பயங்கரமா வளர்ந்து வரும். लेकिन अच्छे फले हुए पत्ते जब काटे तो बहुत सारे और उसमें से पत्ते निकलते முன்னாடி हैं। ஒரு செடியில 1 கிலோ 2 கிலோ கொடுக்குனா இப்போ கொடுக்கும் 4 கிலோ 5 கிலோ. अगर पहले अगर एक पौधे में अगर वो 1 किलो 2 किलो दे रहा है तो अभी वो 4 किलो या 5 किलो देता रहेगा। ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் சில நேரங்கள் அந்த வெட்டுதல் வருகிறது. और हर एक पेड़ को हर एक पौधे को कई समय पर काटने का समय आ जाता அது है கிளை விட்டு படர்வதற்கு. ताकि वो अपनी डालियां और बढ़ाकर बढ़ने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் இங்க கிளை நறுக்கப்படல. और उसी समय यहाँ पर जो है उसे काटा नहीं गया இந்த था செடி கிளை நறுக்கப்படல. और यहाँ पर दाखलता की जो डाले उसे काटी नहीं இந்த गई பழமே थी। செடியில போது என்ன பிரயோஜனம் அது? क्योंकि उसका फल भी नहीं आया तो उसका क्या मतलब हुआ? அது நல்ல பழங்களை தரல, वो अच्छे फल को नहीं दिया, அதனுடைய கசப்பு தான் வருது. केवल उसमें से कड़वापन ही आ அப்ப रही கசப்பான है। மரத்தை போட்டு வளர்த்து என்ன பிரயோஜனம்? तो कड़वापन
अच्छा फल देने वाले पेड़ को लगाकर क्या मतलब அப்படியே है? விட்டுருவாரு. ऐसे ही वो छोड़ அதன் देंगे। கிளை நறுக்கப்படாமலும் तो इसकी डालें ना काटी जाएगी களை கொத்தி எடுக்கப்படாமலும் और ना खोदी जाएगी ஒவ்வொரு நாள் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். और उस पर भांति भांति के काटने वाले पेड़ उगेंगे। அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். और मेघों को भी मैं आज्ञा दूंगा कि उस पर जल ना बरसाए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்றார் और परमेश्वर कहते हैं அது மேல மழையே பெய்யாதுன்னு कि சொல்லிடுவார். उसमें जल भी नहीं बरसाऊंगा करके। ஏன்னா சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டார் இருக்கும். यदि वो कहेंगे तो होगा, अगर आज्ञा देंगे तो पूरा होगा। ஆமென். आमेन। அப்ப நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் तो हमें आने वाले जो आशीर्वाद है வராதபடி தேவன் தடுத்துடுவார். वो ना आने के समय परमेश्वर से ऐसे रुका देंगे। என்ன காரணம்? क्या कारण है? நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழாதது. हम परमेश्वर की प्रियता से नहीं जीने के இஸ்ரவேல் कारण। என்ற கன்னிகை சோரம் போனனால, और इस्राएल जो दुल्हा थी वो परमेश्वर से दूर हटने के कारण தேவனை விட்டு தூரமாய் போனதினால, और परमेश्वर से दूर होने के कारण தேவனை விட்டு பாவத்துல விழுந்ததினால और परमेश्वर को छोड़कर पाप में गिरने के कारण அந்த வேதனைப்படுகிறார். और परमेश्वर वेदना पाते हैं। இஸ்ரவேல் மக்களை பார்த்து வேதனையோடு और சொல்லுகிறார். इसलिए के लोग को देख लो वेदना से कहते हैं என்ன சொன்னார் பாருங்க, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்திலே என்ன அநியாயத்தை கண்டார்கள். कि तुम मुझसे हटकर मोह माया में फंसने की मेरे अंत में क्या कमियां देखी थी। இப்ப 7ஆம் வசனம் டிக்ளேர் பண்ணி பாருங்க. 7ஆம் வசனம் படிங்க. அதுல 7वां वचन बताता है சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, क्योंकि सेनाओं का यहोवा का दाम की बारी इस्राएल का घराना அவருடைய மனமகிழ்ச்சியின் அந்த நாற்று யூதாவின் மனுஷரே, और उसका मन भाव पौधा यहूदा के लोग हैं। அவர் நியாயத்துக்காக காத்திருந்தார். இதோ கொடுமை, और उसने उसमें न्याय की आशा की परंतु अन्याय देख पड़ा। நீதிக்காக காத்திருந்தார், முறைப்பாடு. उसने धर्म की आशा की परंतु उसमें चिल्लाहट की सुनाई पड़ी। அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டே போறார். बहुत सारे कार्य परमेश्वर और कहते जाते हैं। அதில் ஆண்டவருடைய காரியம் तो சொல்லுகிறது, परमेश्वर कार्य ये कहता है அவர் பிடுங்குவேன். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறாரு, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் தவிர்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இந்த தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா சொல்லுகிறார். और एरमिया इस प्रकार कहते कि जाति और लोगों के बीच परमेश्वर ने उठाया है कि तुझे मैं काट दूंगा, वहां से निकाल दूंगा और फिर से कहूंगा இப்ப करके। பிடுங்குவேன் என்று சொல்லும் பொழுது और जब मैं निकाल दूंगा करके वो कहते हैं இஸ்ரவேல் என்ற தேசத்திலிருந்து பிடுங்கப்பட்டாங்க. इसराइल नामक देश में से वहां से उखाड़े गए இப்ப हैं। இந்த செடி இஸ்ரவேல் தேசத்துக்கு பிடுங்கப்பட்டு अभी ये जो पौधा है इसराइल के देश में से उखाड़ने के कारण பாபிலோன் என்கிற அந்நியருடைய தேசத்தில் நடப்படுகிறது. और बाबिलोन जो अन्य जाति का देश है वहां पर वो रह रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அவர் சொல்றாரு பிடுங்குவேன். और कहते हैं कि मैं निकालूंगा। என்ன சொன்னார் வசனத்துல? 1:10 என்ன சொல்லிச்சு? நம்ம படிப்போம் மறுபடியும் படிங்க. அதுல 1:10 எரேமியாவுல ஒருத்தர் படிங்க. எரேமியா 1:10. பால் பிடுங்கவும், ஆ. இடிக்கவும், இடிக்கவும், அழிக்கவும், ஆ. கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். सुन मैंने आज के दिन तुझे जातियों और राज्यों पर अधिकारी ठहराया है। இப்ப இங்க இருந்து பிடிங்கிட்டாரு. இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஜனங்களை பிடிங்கிட்டாரு. अभी यरूशलेम के देश में परमेश्वर ने उन्हें निकाल दिया है இடிக்கவும் செஞ்சிட்டாரு. और उन्हें वो नाश भी कर அந்த दिया। ராஜா வந்து இஸ்ரேல் தேசத்தை கொள்ளையிட்டான். और वो जो राजा इसराइल के देश को उसने चुराया था தேவாலயத்தை இடித்தான். और वहाँ के जो परमेश्वर के भवन थे उसे उसने तोड़ा था। தேவாலயத்திற்கு நல்ல பொருட்களை தங்கம் வெள்ளி வைடூரியம் படிகபட்சை கோமேதம் மரகதம் மாணிக்கம் இந்திரனம் சந்திரகாந்தம் புஷ்பராகம் எல்லாத்தையுமே திட்டு. और वहाँ पर जो जो पत्रे रखे गए थे सारे पत्थर को उसने वहाँ से लेकर चला அதுக்குள்ள गया। வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பொருட்கள்லாம் ஆலயத்தை இடிச்சு உடைச்சு அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டான். और वहाँ पर जो बहुमूल्य कार्य रखे गए थे सब कुछ उसने भवन को तोड़कर वहाँ से लेकर चला गया। இஸ்ரேல் என்கிற திராட்சை செடி அங்க இருந்து பிடிக்கிட்டான். यानी कि इसराइल के जाति का वहाँ से उसने निकाल दिया उन्हें। கட்டிடங்கள் வீடுகள் இடிக்கப்பட்டு போயிடுச்சு, தீக்கிரையாக்கப்பட்டுருச்சு, और सारे घर सब कुछ जो भी थे उसे नाश कर दिया गया था அவிழ்க்கப்பட்டு போயிடுச்சு, और उन्हें काट डाला गया था அவிழ்க்கப்பட்டு போயிடுச்சு. और वो नाश भी हो चुके थे। அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரேல் மக்கள் அப்படித்தான் ஆனாங்க. और इसराइल के लोग इसी रीति हो चुके थे 70 வருஷத்துக்கு கழிச்சு और 70 साल के बाद மறுபடியும் அவங்கள கானான் என்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு மறுபடியும் ஆண்டு கொண்டு வர்றாரு. परमेश्वर फिर से उन्हें कानान देश में फिर से उन्हें लेकर आते हैं। அப்படிதான் சொல்றாரு, கட்ட போறேன் உன்னை வச்சு. और तभी वो कहते हैं कि तुझे रखकर मैं उसे बांधने वाला हूँ கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இந்த சாதிகள் மேலும் ராஜ்யத்தின் மேலும் ஏற்படுத்தினேன். और मैं
जाति और राज्य को मैंने अधिकारी ठहराए ताकि तुम उसे बनाओगे और रोपोगे। 70 வருஷம் கழிச்சு அந்த ஜாதிகள் அந்த இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் கானான் தேசத்துக்கு வந்தார்கள் கோரேஸ் ராஜா மூலமாக. और कोरेस राजा के द्वारा वो लोग 70 साल के बाद फिर से कानान देश आते हैं। மறுபடியும் இஸ்ரவேல் கட்டி எழுப்பப்பட்டாங்க. और फिर से इस्राएल के लोग जो बांधकर वो ऊंचा उठाए गए थे। ஆண்டவர் நம்மளை அடிப்பாரு. परमेश्वर में नाश तो करते हैं। ஒரு கையால அடிப்பார். परंतु एक हाथ में सहायता भी करते हैं। தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? क्या अपने पिता जो ना डांटने वाले बच्चे कोई है क्या? தகப்பன் கண்டிக்காத பிள்ளை இருக்குதா? क्या पिता अपने बच्चे को ना शिक्षा देने प्रकार कोई அப்ப है அவர் क्या? பிதாவானால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் நாம் தவறு செய்தால் கண்டிப்பா தேவன் நம்மளை தண்டிப்பார். यदि वो पिता और हम उनके बच्चे तो जरूर परमेश्वर हमें वो दंड देते हैं। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। நம்மளை கண்டிப்பார். हमें वो शिक्षा देते हैं। கண்டிப்பார் கண்டிப்பார். हमें वो दंड देते और शिक्षा देते हैं। தேவப்பட்ட அடி கொடுப்பாரு. अगर जरूरत पड़ा तो मार भी देते हैं எல்லாம் துரத்தும் செய்வாரு. और कई समय हमें बताते भी அப்ப हैं। நாம அவர் கைக்குள்ள அடங்கி இருப்போமானால் यदि हम उनके हाथ में ठहरे रहेंगे तो நம்மை நாட்டுவார். हमें वो रोकेंगे। ஆமென். आमेन। வளர செய்வார். और हमें बढ़ाएंगे। இடிக்க மாட்டார். वो हमें नाश नहीं करेंगे இழுக்க மாட்டார். और ना ही वो डाल देंगे। கனி கொடுக்க வைப்பார். हमें फल देने के लिए रखेंगे। ஆமென் சொல்லுமா? आमेन। கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுத்துவோம். हम परमेश्वर के अपने आप को हम पालन எல்லாரும் कराएंगे। எழுந்து நிற்கலாம். हम सब खड़े हो जाएंगे ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். और परमेश्वर के वचन को सुनने वाले आपको परमेश्वर आशीष करे। கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நம்ம இடத்துல சொல்லி இருக்கிறார். और परमेश्वर अपने वचनों के द्वारा हमसे बात किए हैं அவர் வார்த்தையின் பிரகாரமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. और परमेश्वर उन्हीं के वचनों के द्वारा हमें आशीष करके हमें संभाले। ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். हम सब आमीन நன்றி कहेंगे। தகப்பனே உமக்கு நன்றி. ஹalleluya. நன்றி ராஜா தூயவரே உமக்கு நன்றி. நேசருக்கே ஒரு பாட்டை பாடுவேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார். और मेरे प्रिय के लिए गीत गाऊंगा करके वो गाते हैं। ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஏதாவது ஒரு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்பேன் என்றால் தயவு கூர்ந்து என்னை மன்னித்தருளும் என்று சொல்லலாம். और यदि हम उनके प्रिय कार्य में अप्रिय कार्य कुछ किया है तो इस समय पर हम एक परमेश्वर मुझे आप माफ कर ஆண்டவருடைய दीजिए। சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அப்பா என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. और इस परमेश्वर सब को अपने आप को हम सौंप कर रखते हैं। परमेश्वर आप मुझे माफ कीजिए। உம்மை உம்முகத்தை நோக்கி பார்க்கிறேன். आपके चेहरे की ओर मैं देखता हूँ। உம்முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. आपके चेहरे की ओर मैं देखती हूँ प्रभु। என்னை பிரகாசமடை செய்கிறவர் நீங்கதான். और मुझे प्रकाशित करने वाले केवल आप ही हो। உமக்கு நன்றி ராஜா. வாய்த்தது சொல்லுங்க हम எல்லாரும். अपने मुंह खोल कर कहेंगे। என்ன தவறு செய்தால் என்னை மன்னித்தருளுங்க. अगर मैंने कोई भी गलती किया है तो मुझे माफ कर दीजिए। ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே. உம்மைதான் நம்பி வாழ்கிறேன் இயேசுயா. நன்றி ராஜா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். தேவாதி தேவனே ஹalleluya. நன்றி ராஜா. உம்மைதான் நம்பி வாழ்கிறேன் இயேசுயா. உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன் இயேசுயா. உலகமோ நிலையில்லை சார்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ நிலையில்லை சார்ந்து கொள்ள இடமில்லை. நித்திய கண்மாலையே அசையாத பூரணமே அரணான கோட்டையே நாடமும் கேரளமே உம்மை என்றோ நம்பி உள்ளேன் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை என்றோ நம்பி உள்ளேன் வெட்கப்பட்டு போவதில்லை
தேவன் நம்மை வெட்கப்படுத்த விடமாட்டார். परमेश्वर हमें नहीं छोड़ते அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். और भरोसा करने वाले बच्चे को कभी नहीं அவருடைய छोड़ते। வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்து யார் யார் அவருடைய பாதைகளிலே தங்களை நடத்தி பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறார்களோ और जो उनके पालन करके उनके रीति पर चलकर अपने आप को सौंप देते हैं, அவர்களை விடுங்க மாட்டார், उन्हें कभी भी वो नहीं फाड़ते அவர்களை हैं இழுக்க மாட்டார், और उन्हें नाश नहीं करेंगे அவரை அலைக்கழிக்க மாட்டார். और उन्हें बहुत ही चिंता में नहीं डालेंगे। அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொடுத்தார். और यदि हम उनके वचनों की ओर कान लगा कर चले மேலும் நம்மளை வளர செய்வார். और आगे आगे हमें और ऊंचा उठाते हैं ஏழி அழைத்து பாதுகாப்பார். और हमें सुरक्षित रखकर संभालते हैं ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நம்மை தன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பி நடத்துவார். और हर एक दिन उनके समूह पर हमें प्रशंसा से भरकर हमें चलाते हैं ஆவியிலே பலப்படுத்துவார். और आप में हमें बल देते हैं எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மை அணுகாதபடிக்கு ஏழி அழைத்து காப்பார். और कोई भी शैतान की क्रिया में ना चूके हमें सुरक्षित रखकर हमें चलाते हैं பொல்லாத சாத்தான் பிசாசோ தந்திர மந்திரங்களும் செய்திகளோ எந்த கிரிகளும் உங்களை அணுகாதபடிக்கு வேலி அடைத்து காப்பார். और कोई शैतान की क्रिया जादू मंत्र या टोना कुछ भी हमको हानि ना पहुंचाए तो सुरक्षित रखकर चलाते हैं அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். और उनकी आवाज को तो पालन करो அவரிடத்தில் வாழுவேன், உங்களுடைய சத்தத்தின்படி வாழ்வேன் என்று ஒப்புக் கொடுங்க. और आपके बातों के अनुसार मैं चलूंगा करके आप अपने आप को सौंपिए பரிசுத்தமாய் வாழ்வேன் அப்பா, पवित्रता से जीऊंगा என்னை पिता ஒப்புக் கொடுக்கிறேன். अपने आप को मैं இந்த सौंपता மாலை हूं। நேரத்தில் எங்களோடு பேசினதற்காக நன்றி. इस शाम को से अपने आप से बात कैसे धन्यवाद ஜனங்களை கர்த்தாவே நீர் பேசினதற்காக உங்க உள்ளத்திலே இந்த வசனங்கள் கிரியை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. और अपने लोगों से अपने बात या अपने लोगों के हृदय में ये कार्य क्रिया करने वाले को உங்களுடைய धन्यवाद ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரும்படியாய் और ஜெபிக்கிறேன். आपका आशीर्वाद हर एक बच्चे को रहने की हम प्रार्थना करते हैं ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆசீர்வாத கரம் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன். और हर एक प्रकार आशीर्वाद का हाथ रहने के लिए हम विनती करते हैं ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன வேண்டுதலோடும் நோக்கத்தோடும் வந்திருக்கிறார்கள் என்று நீர் அறிவீரப்பா. केवल आप जानते हैं आपके बच्चे को उसके चाह के साथ और उद्देश्य के साथ यहाँ पर आए हैं என்னுடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறேன். आप अपने बच्चों के लिए मन उतर कर उन्हें आशीष करने की हम प्रार्थना करते சுகம் हैं வேண்டுகிறவர்களுக்காக சுகத்தை தந்தருளுவீராக. मुझे जो चाहिए बात आपको चाहिए उनको चंगाई दीजिए ஆசீர்வாதம் வருவதாக. और उनको आशीष मिले குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். और उनके परिवार में समाधान हो பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் ஒரு சமாதானம் அன்பு பரஸ்பரம் உண்டாவதாக और ஜெபிக்கிறேன். माता पिता और बच्चे के बीच में प्रेम और संबंध हो வேலை செய்கிற பிள்ளைகளை வேலை ஸ்தலங்களிலே உயர்த்துவீராக. और जो भी काम कर रहे कामों की जगह पर उन्हें ऊंचा उठाइए அவர்களுக்கு ஆண்டவரே இந்த உயர்வின் மூலமாக பதவி உயர்வு பெற்று அவர் நல்ல வருமானங்கள் கிடைக்க அனுகூலம் பண்ணுவீராக வேண்டுகிறேன். और अच्छा एक पद मिलकर उन्हें अच्छा एक पगार मिलने के लिए मदद कीजिए ஆண்டவரே, நீங்க செய்வதற்காக நன்றி அப்பா. पिता प्रति करने वाले से धन्यवाद ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. हर एक को आशीष करने वाले से தேவ धन्यवाद சமாதானம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதற்காக நன்றி. आपका समाधान हर एक के साथ रहने वाले से धन्यवाद எல்லா துதிகரமாக உங்களுக்கு ஒருவருக்கே தருகிறேன். सारी स्तुति महिमा और आदर केवल आप ही को हम देते हैं இப்ப இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. और जब यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं ஆமென். आमीन ஆமென். आमीन ஹல்லேலூயா. 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 குறிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தவர்கள் கண்டிப்பாக நாளைய தினம் சாயந்தரம் கண்டிப்பா வரணும். और जो कि बपतिस्मा के अपने नाम दिए कल के दिन शाम को जरूर सभा में आना है ஞானஸ்நானம் பேர் கொடுத்தவங்க ஞானஸ்நானம் டீச்சிங் இருக்கும். நாளைக்கு சாயந்தரம் கண்டிப்பா ஒரு வேதாகமத்தோடு உங்க நோட் புக் போட்டு வந்துருங்க. और अपने साथ एक बुक एक राइट कि यहाँ पर आपको बपतिस्मा के लिए शिक्षा दी जाएगी ஏன் ஞானஸ்நானம் படிக்க ஞானஸ்நானம் படிக்க அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க क्यों बपतिस्मा लेने वाले इस प्रकार के बहुत सारे कार्य बताऊंगा जो आप लिख सकते हो ஆமென். आमीन